இதை விட முக்கியமான விஷயம் 2200 mAh இருக்கு. வாட்ச் அப்படி சொல்லும்போது நார்மல் வாட்சை நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இங்க வந்து பாருங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நாப்டால் கண்டென்ட் தான் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு கீழே வந்துட்டு நாப்டால் ட்ரோல் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன் சொல்லிட்டேன். பைத்தியக்காரா இனிமேதானே தமாஷே இருக்கு, அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இப்போ ஒரு மொபைல் வாங்கணும், என்ன எதிர்பார்ப்பீங்க? கண்டிப்பா வந்து இப்போ டியூல் சிம் இருக்கணுமா? ஓகே, உங்களுக்கு 4G வாட் ஸ்பீட்ல இருக்கணுமா? இதெல்லாம் ஒரு முக்கிய விஷயம். பட்ஜெட்ல இருக்கணுமா? ஏப்பா ஏப்பா, நீயே கேள்வியை கேட்டுக்கிட்டு நீயே பதிலையும் சொல்றதுக்கு பேசாம அந்த புள்ளைய கண்டிப்பா மட்டும் சொல்ல சொல்லிருக்கலாம்ல. கண்டிப்பா வந்து கண்டிப்பா. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரெண்டு பேரும் போங்க, நல்லா ரிஹர்சல் பார்த்துட்டு திரும்ப வாங்க, நம்ம ரீடேக் போலாம். நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? டங் டங் டன் டன் ஷாட் கேமரா ஆக்சன். ஓகே ரஜன், ஒரு மொபைல் வாங்கணும், அந்த மொபைல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்ப்பீங்க? கண்டிப்பா வெங்கட் ஒரு டியூல் சிம் இருக்கணும். சூப்பர். நெக்ஸ்ட் வேற ஒரு அப்டேட்டட் கேமரா பெட்டரா இருக்கணுமா? எல்லாத்தையோட முக்கிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா? அட பாவி, ஏன் வசனத்தை இவன் பேசிட்டு போறான். கீழிங்குது போ. நீ எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அந்த புள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தெரியல. பேசாம நீயே அந்த ப்ராடக்ட்டை கூவி கூவி வித்துருப்பா. ரைட், பூரா சரக்கை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதா. 4G வாட் ஸ்பீட் 4G வாட் ஸ்பீட்ல வரப்போகுது இந்த ஆண்ட்ராய்டு போன். 4G ஜி என்ன ஜி, நானும் வந்த நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 4Gன்னு அதையே கூவி கூவி வித்துட்டு இருக்கீங்களே தவிர்த்து வேற எதையும் சொல்ல மாட்டீங்களே. எதையாச்சும் உருப்படியா சொல்லுங்க ஜி. ஓகே, இதை விட முக்கியமான விஷயம் 2200 mAh இருக்கு. இல்ல அது எவ்வளவு mAhன்னு சொன்னீங்க? 2200 mAh இருக்கு. ஏன் ஜி, 2 போட்டு அது பக்கத்துல 3 பூஜ்ஜியம் போட்டிருந்தா அதுக்கு பேர் தான் 2200 mAh பேட்டரிங்களா? இல்ல அந்த பேட்டரிய காமிக்காம உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த நம்பரை அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த பேட்டரிய நல்லா பப்பரப்பான டிஸ்பிளே பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்களே, எப்படி உங்களால முடியுது? எல்லாம் பழகிருச்சுடா. 690 ரூபா உங்களுக்காக சூப்பரான உங்களுக்கான அந்த கோம்போ தான். இந்த ஜி யாரு? அந்த ஜிக்கே டஃப் கொடுப்பாரு போலயே. 599 நல்லா டிஸ்பிளே பண்ணிட்டு 699 சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் உனக்கு புரியாதுடா. எனக்கு புரியாதா? சொல்றா. 690 ரூபா உங்களுக்காக சூப்பரான உங்களுக்கான அந்த கோம்போ தாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மொத காரியமா உங்க எல்லாரையும் கூட்டு போய் உட்கார வச்சு மண்டையில் நல்லா நறுக்குன்னு கொட்டி கொட்டி இதுதான் நம்பர்ஸ் ஒழுங்கா படிங்கன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வரணும் போலயே. இங்க தவக்கல பக்கத்துல இருக்கிற சின்ன பையன் சொல்லு, 4 நாள் எவ்வளவுப்பா? 690 ரூபா. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா என்னதான் பண்றது? முதல்ல போய் சேவ் பண்ணிட்டு வா. இதுல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு 2 சைடுமே கொடுத்திருக்காங்க. அடேங்கப்பா, ஒரு சைடு மட்டும் இல்ல, இருக்கிற 2 காதுக்கு 2 சைடுமே கொடுத்திருக்காங்களா? பாருடா, புதுசால இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல உங்களுக்கு மேக்னெட் இருக்கிறதுனால கீழே விழுந்துரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் தேவையில்லை. என்னது பயந்துரும் அப்படிங்கிறது வந்து பயம் தேவையில்லையா? பயந்துரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் தேவையில்லை. ஏய்யா, நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். இல்ல அந்த ஏர்பாடு இப்ப கீழே விழுந்துரும்னு நாங்க பயப்பட தேவையில்லையா? இல்ல அந்த ஏர்பாடே பயப்பட தேவையில்லையா? அத முதல்ல ஒழுங்கா சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா. பயந்துரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் தேவையில்லை. ரெடியா இருக்க வெங்கட். இந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகுது. இந்த தடவை கீழே விழுந்தா உடையல இல்லையா? எதுக்கு இப்ப இந்த பாட்டிலோட மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? இல்லனே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இப்ப என்ன அந்த பிளாஸ்டிக் பாட்டில தானே விக்க வந்திருக்கீங்க? சரி ஓகே, உங்க குரலி வித்தையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், அரேபியா பாலைவனத்துல கிடைக்கிற பேரிச்சம்பழத்துல இருந்து அனார்கலி கடத்துல கிடந்த கருகமணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். இதுவே நீங்க ஒரு சாதாரணமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் தெரியாம தட்டி விட்டுட்டீங்கனாவே உடைஞ்சு போயிடும். இப்போ அதுக்கப்புறம் யோசிச்சு, பட் நம்மளுடைய பாட்டில்ஸ் உங்களுக்கு தரத்துல பிரச்சனையே கிடையாது மக்களே. அதனால அதாவது கண்ணாடி பாட்டில மேல இருந்து கீழே போட்டா அது உடைஞ்சிரும். அதே சமயத்துல பிளாஸ்டிக் பாட்டில மேல இருந்து கீழே போட்டா அது உடையாது. இதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது ஒரு டெமோன்னு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடப்பாவீங்களா,
இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? உருப்படியா ஒரே ஒரு டெமோ காமிச்சு இதனாலதான் எங்க பாட்டில் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு காட்டுக்கு பாப்போம். ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்ட ஆயிருச்சு. கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. இதுவும் பிளாஸ்டிக் தான். ஆனா வெயிட் கொஞ்சம் பாருங்க, 20 கிராம் மட்டும் தான் இருக்கும். 20 கிராம் மட்டும் தான் இருக்கும். நம்மளுடைய பாட்டில் இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கு. அதனால நீங்க தைரியமா இதை பயன்படுத்திக்க முடியும். இல்ல ஒரு ஸ்டீல் பாட்டில கூட்டிட்டு வந்து உங்களுடைய அந்த அமானுஷ்யமான பாட்டில் கூட போட்டி போட வச்சு நீங்க ஜெயிச்சிருந்தா கூட நான் கண்டிப்பா பாராட்டி இருப்பேன். ஆனா அந்த பாவப்பட்ட நசுங்கி போன பாட்டில கூட்டிட்டு வந்து அது கூட போட்டி போட்டு எங்க பாட்டில் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கடா. ஐயா இந்த பாட்டில் வச்சிருக்க 5 கிலோ ரேஷன் கடை வெயிட் வைக்கிறதுக்கு காரணம் எந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு நீங்க பாக்குறீங்க. அந்த வெயிட்ட வச்சதுக்கு காரணம் எங்களோட பாட்டில் எந்த அளவுக்கு வெயிட் தாங்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ என்ன சொன்ன? எந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு நீங்க பாக்குறீங்க. ஆமா ஆமா, பயங்கர அட்டகாசமா தான் இருக்குது. சரி ஓகே, இந்த பாட்டில்லாம் என்ன விலை? இதுல மொத்தம் எத்தனை கலர் வரும்? உயிரை வாங்குற எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. 399 ரூபாய்க்கு உங்களுக்கு மொத்தமா 6 பாட்டில்ஸ் கிடைக்க போதுங்க. 6 வண்ணம் கூடிய இருக்கக்கூடிய, அதுவும் கலர்ல இருக்கக்கூடிய. எது 6 வண்ணம் அதுவும் கலர்லையா? சரி ஓகே, நீங்க வச்சிருக்க கூடிய அந்த 6 வண்ணத்தை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். 6 வண்ணம் கூடிய இருக்கக்கூடிய, அதுவும் கலர்ல இருக்கக்கூடிய. இதுக்கு பேரு தான் 6 கலராமா? நீ நல்லா வளருமா? அறபோது நாளை யாரை எழுப்பி விட்டது? இது மார்க்கெட்ல வாங்கும்போது ஒன் டைம் யூஸ்ல நீங்க பாக்குறீங்க. இது யூஸ் பண்ணி த்ரோ பண்ண, பட் நமக்கு இருக்கிற பாட்டில் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. புரிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் உங்களுடைய அந்த பாட்டில அந்த பாவப்பட்ட பாட்டிலோட மட்டும் தான் போட்டி போட வச்சு ஜெயிச்சிட்டே இருக்க போறீங்க போல இருக்கு. சரி ஓகே, நீங்க அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போங்க. அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம். ஜஸ்ட் வந்து ஸ்குவீஸ் தான் பண்றாரு. பீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகாம ஜூஸோட மிக்ஸ் ஆகாம எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு. ஆஹா, கம்ப்ளீட்டா க்ளீனா இருக்கு விஷ்ணு. என்னடா இது? அந்த சாத்துக்குடி தோலுக்குள்ள ஷேவிங் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னையா இது? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம். இல்ல நாங்கெல்லாம் எங்க வீட்டுல சாத்துக்குடி ஜூஸை இந்த மாதிரி புளிஞ்சதே கிடையாதா? ஒவ்வொரு வாட்டியும் புளியும் போது ஒவ்வொரு சொலையில இருக்கிற தோலும் உள்ளே தான் இருக்கும். அதெல்லாம் வெளியே வரவே செய்யாது. இவனுக்கு எந்த அளவுக்கு உள்ள வலிச்சு எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இருக்கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான. இந்த தோலை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டோன்னு வைங்களேன், ஏன்டா இப்படி வலிச்சு நக்குன இந்த தோலை இருக்கடா எனக்கு கொண்டு வந்து போட்டேன்னு சொல்லிட்டு மாடே காரி துப்புனாலும் துப்பி இருக்க. லைட் வெயிட், நார்மலா வெயிட் இருந்துச்சுன்னா சாண்டல் நம்மள தூக்குதா, சாண்டல் நம்மள தூக்குதான்னு டவுட்டா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கரெக்ட்டா சொன்னீங்க. இல்ல இல்ல சார், அப்படி என்ன கரெக்ட்டா சொல்லிட்டாருன்னு இவரு இவ்வளவு ஃபாஸ்டா கரெக்ட்டா சொன்னீங்கன்னு சொல்றீங்க. சாண்டல் நம்மள தூக்குதா, சாண்டல் நம்மள தூக்குதான்னு டவுட்டா இருக்கும் இல்லையா? மர்க்கா மர்க்கா சொல்லு. சாண்டல் நம்மள தூக்குதா, சாண்டல் நம்மள தூக்குதான்னு டவுட்டா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கரெக்ட்டா சொன்னீங்க. இவன் சொல்லுவியா 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 சொல்லுவியா? அவரே சொல்ல வந்த டயலாக்க மறந்துட்டு சொன்ன டயலாக்கே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இதுல இவரு வேற கரெக்ட்டா சொன்னீங்களா? கண்டிப்பா கரெக்ட்டா சொன்னீங்க. சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனி வச்சு குனிடா. சரி ஓகே, இப்போ நீங்க கொண்டு வந்திருக்க அந்த செருப்பை வச்சு என்ன டெமோ காட்ட போறீங்க? அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடக்கன்றாவியே, என்ன டெமோடா இது? ஏன்னா 2 செருப்பை எடுத்துட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு டெமோவாடா? பிரச்சனையே கிடையாது. இல்ல இப்படி மாறி மாறி செருப்பை போட்டு அடிச்சு இதுக்கு பேர் தான் டெமோன்னு சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா பின்னாடி இருந்த சாரு ஒரு ஒண்ணு கூனாரு பாருங்க. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. சூப்பர். பாத்தீங்களா? சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ். இவர்தான் இந்த நாப்டாலோடைய அக்மார்க் ஆங்கர்னு நிரூபிச்சிட்டாரு. ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கடா. எனிவே இன்னைக்கு இந்த நாட்பால் கொடுமைகளை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சு சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் காரன் நம்ம நாட்பால் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் கமுக்கமா உட்காந்துருப்பான். அவன் மண்டையில போய் நைஸா கொட்டி விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டீங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Bye from Chaffee. Tata, bye-bye and take care.